நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான மொறுன்னு மிக்சர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டம்ளர் எடுத்து அந்த டம்ளரில் வந்து 3 டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது ரேஷியோ பார்த்திங்கன்னா மாறிடக்கூடாது. 3 டம்ளர் கடலை மாவுனா 1 டம்ளர் அரிசி மாவு தான் இருக்கணும். அரிசி மாவு கம்மியாக போச்சுனாலும் மொறுன்னு வராது, அதிகமாக போச்சு அப்படின்னாலும் மிக்சர் உடஞ்சிட்டு போகும். அதாவது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நீட்டமாக வேணும்னாலும் வராது. அதனால் இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாப்பொடி காரத்துக்காக வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து வர மிளகாப்பொடி, சாம்பார் பொடி அந்த மாதிரி எதுவும் போட்டுறாதீங்க. தனி மிளகான்னு சொல்லுவாங்கள்ல அந்த பொடி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய், பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், தேவையான அளவு உப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பூண்டை வந்து நசுக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து போட்டுருவோம். கருவேப்பிலையும் அது மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து போட்டுருவோம் ஃப்ளேவருக்காக. பொட்டுக்கடலையை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெயில் பொரித்து எடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் வறுகடலை எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சில கடைகளில் மிக்சரில் பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வறுகடலை இந்த மாதிரி நிறைய சேர்த்துருப்பாங்க. பட் நம்ம எல்லாமே சேர்க்க போகிறதில்ல. வறுகடலை மட்டும் இருந்தால் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவல் நான் சேர்த்துருக்கேன். அவல் வந்து மிக்சரில் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அவங்க வெள்ளை அவல் போட்டிருப்பாங்க. என்கிட்ட சிவப்பகல் இருந்ததுனால சிவப்பு அவல் போட்டிருக்கேன். இதையும் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து யூஸ் பண்ணிங்க, இல்லை அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சர் புளியிற கொலா. ஓகேங்களா? இப்போ வந்து மாவு பிணைஞ்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுக்கோங்க. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு அதையும் போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மிளகாப்பொடி வேணுங்கிற அளவுக்கு, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. அது மாதிரி உப்பும் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றினீங்கன்னா மிளகாப்பொடி உப்பெல்லாம் ஒரு பக்கமாக போய் மிக்ஸ் இதாகிக்கும். அதனால் தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அந்த வெறுமாவையே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கும். ஒரேடி சேர்த்துடக்கூடாது, கடலை மாவு கட்டியாக போயிடும். அதனால் வந்து கொஞ்சமாக ஊற்றி பிணையணும். இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக வர அளவுக்கு பண்ணிடணும். நான் பிணைஞ்சிட்டு இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம மாவை வந்து பிணைஞ்சி வச்சுக்கிட்டோம், தெரியுதுங்களா? இதுதான் வந்து பதம். அதாவது வந்து நம்ம கையில் எடுத்தோம்னா ரொம்ப நீர்த்து போகிற அளவுக்கு இல்லாமல், அதே சமயத்தில் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா நம்ம முறுக்கு குழாயில் போட்டு இது பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு முறுக்கு குழாய் எடுத்துக்குவோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு குழாய் எடுத்துக்கோங்க. முறுக்கு குழாயில் வந்து உள்பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. நான் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், தெரியுதுங்களா உள்ள எண்ணெய் நிற்கிறது. எதுக்காக எண்ணெய் தடவுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து நீங்கள் போடுற மாவு வந்து அதில் ஒட்டாமல் வளன்னு நம்மளுக்கு புளியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழுத்தி புளியிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க மிக்சர் தட்டை போட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு 3/4 குழாக்கு போடுங்க, முழுசாக போடாதீங்க. ஏன்னா இப்போ எடுத்துக்கிட்டு சைடில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி போட்டாச்சுங்களா? வாங்க இப்போ எண்ணெய் ஊற்றி எப்படி செய்கிறது, எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து எண்ணெய் வெளியே தெரிக்காமல் இருக்கும். கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சிங்கன்னா நம்ம புளிஞ்சு விடும்போது ஒரு மாதிரி பொங்கி வரும், அது வெளியே படும். பாத்திரம் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு தெரியுதுங்களா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எண்ணெயோட பக்கத்தில் கையை கொண்டு போனீங்கன்னா ஒரு மாதிரி சுடுதண்ணி பக்கத்தில் கை போட்டால் எப்படி வரும் அது மாதிரி அனல் அடிக்கும். அது மாதிரி அடிச்சிச்சு அப்படின்னா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். சிலர் தண்ணி தெளித்து பார்ப்பாங்க, அது மாதிரி தெளித்து பார்த்துறாதீங்க. அது பொரிஞ்சு மேலே பட ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம முறுக்குமாவே துள்ளுண்டி எடுத்து போட்டு பாருங்கள். அது நல்லா வெந்து போட்ட உடனே கீழே ஒட்டாமல் மேலே வந்துச்சுனாலும் எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிச்சரை வந்து புழிஞ்சிடுவோம். இப்போ நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. நான் வந்து விட்டு விட்டு புளியலை, அப்படியே ஒரே இதாக தான் புழிஞ்சிருக்கேன். அப்படி தான் புளியணும். இப்போ பாருங்கள், இன்னும் சரியாக வேகலை போல். அதனால் வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்குவோம். வெந்துடுச்சான்னு பாருங்கள். இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்னா திருப்பி போட்டு வேக வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சாரணி கண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலேயே உடச்சி விட ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் நவுத்து போன மாதிரி இருக்கும். நீங்கள் உடச்சி விட்டாலும் உடையாது. எடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு உடச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக உடையும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அந்த பபுள்ஸ்லாம் ஓரளவு அடங்கிடுச்சு தெரியுதுங்களா? ஓரளவு இல்லை, ஃபுல்லாகவே அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடுவோம். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கருகி போயிடும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு தெரியுதுங்களா? இப்போ அது வந்து எண்ணெய் வடிகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வச்சுடுவோம். தெரியுதுங்களா? சூப்பராக வந்துடுச்சு. சவுண்டு கேட்குதா? இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உடச்சி விட்றணும். இப்போ இதே மாதிரியே எல்லாமாவே நம்ம போட்டு எடுப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சர் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக உடைய தெரியுதுங்களா? போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம மிக்சர் போட்ட மாவுலேயே மீதி மாவு கொஞ்சம் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இது எதுக்காக அப்படின்னா மிக்சர்லேயே பூந்தி கிடக்கும் தெரியுங்களா? அந்த பூந்தியை ஃப்ளேவருக்காக, பூந்தி போட்டு எடுக்கிறதுக்காக இது வந்து நான் அந்த மாவில் வந்து கொஞ்சம் தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். பதம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மோந்து ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரே கயிறாக விழணும், விட்டு விட்டு விழாமல். இதுதான் வந்து பதம். இப்போ இந்த மாவு வச்சு நம்ம கொஞ்சம் பூந்தி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மிக்சரில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி எடுத்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா வீட்டில் சாரணி கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா? அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு கரண்டியில் மாவு மோந்துக்கோங்க. மோந்து ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வந்து பூந்தி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பூந்தி நல்லா வெந்துடுச்சு தெரியுதுங்களா? அந்த பபுள்ஸ்லாம் ஓரளவு அடங்கிடுச்சு, முக்கால்வாசி. லைட்டாக வருது, ஆனால் ரொம்ப அது அடங்கட்டும்னு விட்டோம் அப்படின்னா கருகிடும். அதனால் வந்து இப்போ எடுத்துடுவோம். தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூந்தி போட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து நசுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு எடுத்துக்கலாம். இது போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, தெரிக்கும். போதும், எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சர் போட்டோம். மிக்சருக்கு தேவையான எல்லா ஜாமானும் போட்டோம். இப்போ அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மிக்சரை வந்து நல்லா உடச்சி விட்டுருங்க. நான் போட்ட வாக்கில் அப்படியே இருக்குது. ரொம்ப உடச்சி விட்றாதீங்க, ஒரு இதாக உடச்சி விட்ருங்க, பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? இது மாதிரி உடச்சி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை. இதை நான் வறுத்து வச்சுருக்கனால எண்ணெயில் போடுவேன். பச்சை கடலை இருந்தால் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து செஞ்சு வச்ச பார்த்தீங்களா பூந்தி, அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து நிறைய சேர்க்கணும் சேர்த்துங்க, நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவள் வந்து இது வந்து சிவப்பு அவள். வெள்ளை அவளாக இருந்தால் பொரிச்சும் போடலாம், நீங்கள் பொரிச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும். இது நான் பச்சையாக அப்படியே தான் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பார்த்தீங்களா? சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு.
இதை வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு 10 டேஸ் வரைக்குமே வந்து வச்சுருந்து சாப்பிட்லாம். 10 to 15 டேஸ் வந்து வச்சுருந்து சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.